இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஸ்ரீராமர் மாதிரி தான் ஒரு கணவர் வரணும்னு நான் நிறைய கனவுகள் கண்டிருக்கேன். அந்த கனவு பலிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த ராமர் மாதிரி இருக்க ஒருத்தர் தான் எனக்கு கணவரா வந்திருக்காரு. சரி முதல்ல எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க. அந்த வேலையை ஆரம்பிங்க. அதாவது விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட வேலை வாங்கினா இந்த குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுரும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க. Monisha, control yourself. விவேக், இந்தாங்க. ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அரவிந்தா. நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, ரொம்ப ருசியாவும் இருக்கு. அரவிந்தா எப்பவும் பெஸ்டானதை தானே செலக்ட் பண்ணுவாங்க. லட்டை எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க மேடம். வீட்டுக்கு போகும்போது நாங்களும் வாங்கிட்டு போவோம். இது வாங்குனதில்ல, எங்க வீட்ல செஞ்சது. வீட்ல செஞ்சதா? இவ்ளோ டேஸ்டா யாருங்க பண்ணது? ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு அரவிந்தா. என் மருமக லக்ஷ்மி தான் பண்ணா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அரவிந்தா. இவ்ளோ நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கா? லட்டு ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷ்மி. என்ன மனிஷா இது? திங்ஸ தூக்கி போட்டா மட்டும் சிச்சுவேஷன் மாறிட போகுதா என்ன? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு ஆண்டி? நான் தான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க நான் தான் மருமகளா வர போறேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த லக்ஷ்மி தான் வீட்டு மருமகன்னு ஆண்டி எல்லாரும் முன்னாடி எப்படி சொல்லலாம்? அது ஏதோ ஃப்ளோல சொல்லிருப்பாங்க மனிஷா. அது ஃப்ளோல சொன்ன மாதிரி இல்ல, ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. உனக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல மனிஷா, நீ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்னு சொன்னேன்ல. இப்படி ஃப்ளோல நடக்கிற விஷயங்கள் தான் நாளைக்கு பெர்மனன்ட் ஆயிடும். அது எப்படி அப்படி மாறும் ஆண்டி? இன்னைக்கு அரவிந்த் அக்கா லக்ஷ்மிய மருமகன்னு சொன்ன வார்த்தை இன்னும் சில நாள்ல பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பாடுபட்டாலும் சரி, இந்த வீட்டு மருமகளாக முடியாது. நோ ஆண்டி, நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். எல்லாருக்கும் எப்படி நெருக்கமாகணும்னு பிளான் பண்ணு. கூடவே அந்த லக்ஷ்மியை எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணி வை. இல்லனா லக்ஷ்மி தான் அப்பவே சொன்னாளே, நீ ஒரு விருந்தாளின்னு. இந்த வீட்ல அதுதான் உன் இடமா இருக்கும். நல்லா யோசிச்சுக்க. நீங்க சொன்ன மாதிரியே
இவ்ளோ நாளா நான் லக்ஷ்மியை குறைச்சு எடை போட்டுட்டேன். இதுக்கப்புறமா அவளை எப்படி தாண்டி போகணும்னு எனக்கு தெரியும். பாத்துக்கிட்டே இருங்க. அரவிந்தா கூட அப்படிதான். தன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அவ கூட இருக்கிற எல்லாருக்குமே எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவா. அவங்களுக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்கேங்கிற நம்பிக்கை கொடுப்பா. அந்த எல்லா குணங்களுமே இப்ப உங்ககிட்ட இருக்கு. கரெக்டா சொன்னம்மா. நானும் மனசுல அதை தான் நினைச்சேன். லக்ஷ்மி இன்னொரு அரவிந்தா தான். காலையில பாத்துக்கலாம்ல. 2 மணி நேரம் முன்னாடி எழுந்து பண்ணதுக்கே நான் இன்னும் முடிக்கல. இதுல காலையில பண்ணனா எப்போ முடிக்கிறதுங்க? அப்போ நீ 2 மணிக்கு எந்திரிச்சிட்டியா? ஆமாங்க. லக்ஷ்மி உன்னை தொடுறது மட்டும் இல்ல, அவ மூச்சு காத்து கூட உன் மேல படுறத நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ கட்டி விட்ட தாலி மட்டும்தான் அவ கழுத்துல இருக்கணும். உன் மனசு, உன் மைண்ட் எப்பவும் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். குடிங்க. நான் கொடுத்தா குடிக்க டைம் இல்லைன்னு சொன்னீங்க. அண்ணன் கொடுத்தாருன்னு சொன்னதும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கல. பார்ஷியாலிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விவேக்.